When you see me, you better run. Playing duck, duck, goose with my gun. When you see me, you better run. Rack City, bitch, rack city. வாட்ஸ்அப் பீப்புள், நாங்கள் தான் ஆஸ்ட்ரியன் பைலட். வந்து நான் சொல்லியிருப்பேன், ஹெல்மெட்டில் வந்து என்னால் மவுண்ட்டு பண்ண முடியல மைக்கு அடாப்டரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன், உலான்சின்ட்டு. ஆக்சுவலாக அது உலான்சி இல்லை, அது ஏதோ ஒரு பிராண்டு. நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து பேர் வந்து நான் அன்றைக்கே வந்து தப்பாக சொல்லிட்டேன். அப்போவே நினச்சேன் நான் மாற்றி சொல்லணுன்ட்டு, பட் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். எப்படி இருக்கு போதோ. உலான்சியா? சாரி, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். உலான்சி தான். பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேஜு. இது வந்து மெட்டலில் கூட வருது, பட் அது 4000. ஆக்சுவலாக அதில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியலை. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 1700. மெட்டல் கேஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து 4000 சில்லற வருது. அசிங் பைக் இது. இப்படியா போட்டு நசுக்குவீங்க? பொறுமையே கிடையாதுயா. இந்த மாதிரிலாம் டேப்லாம் வெட்டி வச்சு சாவடிக்கிறீங்க என்ன? கடை வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, கேஸ் மட்டும்தான். இது வந்து ஐ திங்க் தட்ஸ் கேமரா கவர். இது கேமரா லாகின் ஆக்சரி ஸ்டிக்கர் இது கூட இருக்குதா? இதுதான் கேஸு. ஒரு நிமிஷம், வேறு என்ன பார்த்துக்கலாம் பாக்ஸில் இருக்குன்ட்டு. அப்புறமா ஏதோ கொடுத்துருக்காங்க, லான்சி vlog master plan. ஓகே, சூப்பர். இப்போ பார்க்கலாம் வாங்க. சூப்பர், நல்லா இருக்குது குவாலிட்டி. நான் நினச்சேன் பிளாஸ்டிக்னால மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன், பட்டு இட்ஸ் குட். மேலே என்ன வந்திருக்கு? சுவிட்சா? சுவிட்ச் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, அது எனக்கு தெரியல. எப்படி ஓப்பன் பண்ணுறது? இங்கே ஒரு பட்டனு, இங்கே ஒரு பட்டனு. ஓஹோ, வேறு என்ன இருக்குது இங்கே? இதில் தான் நம்ம டைப் சி போவோம். ஓகே, கேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி நம்ம உள்ளே ஒரு கேமரா போவோம், அப்புறம் டோர் லாக் பண்ணிடணும். ஆக்சுவலாக நம்ம கேமராவில் சைட் டோர் இருக்கும், அதை நான் காட்டுறேன், அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி. அப்புறமா இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதப்போ சைடில் வச்சு அப்படியே வைக்கிறேன். இது வந்து இங்கே ப்ளேஸ் ஆகும். ஸோ கேமரா கவர் சில லென்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக நான் வந்து இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பண்ணியிருக்கேன், நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பர், நல்ல குவாலிட்டி. ஓகே, இதில் கேமரா மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹீரோ 9 போயா மைக் கோப்ரோ அடாப்டர். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணணும்னா, சைட் டோர் அது இருக்குது பார்த்தீங்களா, சைட் டோரு, இதை புல் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடணும். சும்மா எடுத்தாலே வந்துடும் பார்த்தீங்களா, டோர் தனியாக வந்துச்சு. இதுவே வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கேமராவே வெயிட்டு. இது வந்து இது ஒரு புஷ்ஷு, அதெல்லாம் வந்துடுச்சு. இதில் வந்து கோப்ரோவை ப்ளேஸ் பண்ணணும். எப்படி? இதுலேயுமா? சாரி, இதுலேயும் கொஞ்சம் வந்து டோர் ஏதோ புல் பண்ண போல இருக்கு. ஓகே, இந்த சைடும் திறக்கணும், இந்த சைடும் திறக்கணும், அப்போ தான். ஓகே, பார்த்தீங்கன்னா போர்ட் ஓப்பனில் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கிடையாது இப்போது, ஏன்னா நீங்கள் மழையில் போகும்போது இந்த கேஸ் போடக்கூடாது.
சரிங்களா? கேமரா உள்ளே வந்துருச்சுங்களா? நான் மோஸ்ட்லி டிஸ்பிளே ஆஃபில் தான் வச்சுருப்பேன். ஸோ கவர் ஆனால் நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இதோட மூடி இருக்கு பாருங்க. இது வந்து யூஸ் பண்ணாத டைமில் என்ன சரி போட்டால் மூடும் தெரியல. அது கேமரா இல்லாத போது மூடணும் போல் இருக்குது. G9. இது ரிமூவ் பண்ண முடியுமோ தெரியல. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு தனியாக வந்துடுதா? சூப்பர். அது தனியாக புஷ் பண்ணாலும் வந்துடுது. புல் பண்ணாலும் சாரி. அவ்வளோதான். அது வச்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் வந்து கோப்ரோ அடாப்டர் கையில் எடுத்துக்கிட்டு எந்த சைடு இந்த சைடு போடணும். ரொம்ப டைட்டாக இருக்குப்பா. நினச்சா லூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இப்படி போச்சுன்னா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆப்போசிட் சைடாக போட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த ஒயர் வந்து இந்த சைட்லேருந்து வந்து இப்படி அட்டாச் ஆகணும். இது வந்து அடாப்டரோட போர்ட்ஸ் வந்து இந்த சைடு வரணும். சரிங்களா? ஓகே, போயா மைக்கு நம்ம கேமரா மோடு தான் வைக்கணும்ல. ஓகே, கேமரா மோட் ஸ்விட்ச் பண்ணியாச்சு. இதுலேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு இதில் பேசுனீங்கன்னா ஓகே. இது வந்து நான் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நைட்டு வந்து நான் மாஸ்டர் மூவிக்கு போகிறேன். ஸோ நைட் வாக் பண்ணுறேன். நைட் வாக்கிங் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு தெரில, பார்க்கலாம். நைட்டில் ஷூட் பண்ணால் கிளியராக தெரியுதானே. இது வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மவுண்ட்டு, அப்புறமா மைக்கு எக்ஸ்ட்ரா மேலே இருக்கும் பார்த்தீங்களா, ரோட் மைக் அந்த மாதிரி எதனா, அது பிராண்ட்ஸ். இது பவர் ஆன் பண்ணுறதுக்கு கேப்பு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கேஜ் பர்ஃபெக்ட். மெட்டல் குவாலிட்டி எல்லாம் சொல்ல முடியாது. மெட்டலை விட நான் ஃபார் பெட்டர் இதாக சொல்லுவேன். ஏன்னா மெட்டல்னால் வெயிட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏறிடும். நம்ம ஒன்றும் ஹெவியாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எனக்கு நம்மளுக்கு இதுவே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. பட் கிளம்பு